ஹலோ கைஸ், நான் தான் ஃப்ராஸ்ட் பேஸ்ட். இது நம்ம டே 11 எத்தனை கரெக்டாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் டே 11 to 20 கைஸ், எபிசோட் 2 இந்த வாரத்தோடைய வீடியோ உங்களுக்காண்டி தான் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து வீடியோ போர் அடிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் நல்லா வியூஸ் இருந்த லாஸ்ட் டைம், அதுக்காண்டி ரொம்ப தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். வியூஸ் நிறைய பேர் பார்த்தீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. லைக் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 பேர் யாரும் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என் கூட 1 பிளாக் சேலஞ்ச் விளையாட வாய்ப்பு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் கைஸ், நம்ம வந்து கூடிய சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அது நீங்கள் நினச்சா தான் முடியும். உதவி பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது தான். இன்னும் 10 நாள் இருக்குது. அந்த 10 நாள் பக்காவாக பண்ணுறோம், முடிக்கிறோம் கைஸ். அப்புறம் நிறைய பேர் பேசுகிறது நல்லா இருந்தீங்க. இப்போ நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் ஒரு சின்ன யூடியூப் கிரியேட்டர் தான். பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக மனசு வச்சா கண்டிப்பாக முடியாது. சரி கைஸ், இனி இந்த வீடியோட சேலஞ்ச் வந்து 1400 பிளாக்ஸ் பிரேக் பண்ணணும். அப்புறம் 1400 பிளாக்ஸ் பிரேக்கிங். அப்புறம் ஒரு கவு ஷீப்லாம் நல்ல ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறது முடிய போகுது. நம்மளுக்கு ஒரு ஆக்சிலேட்டர் வர வந்துருக்கு. கைஸ், இப்போ புதுசாக ஏதோ இடம் வரப்போகுது. வெட்ராக் வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் எபிசோட் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். 800 பிளாக்ஸ்லேயே வந்திருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 1 0 கைஸ். இப்போ என்ன வந்திருக்கு? டீப் கேவ் கைஸ், ஆழமான பகுதி. இதில் தான் நம்ம டைமண்ட் கோல்டெல்லாம் கிடைக்கும், முக்கியமான இடம். சரி கைஸ், நம்ம மைனிங் தொடங்குவோம் கைஸ். கொஞ்சம் வீடியோ கட்டிங்லாம் இருக்கும். ஓ மை காட், வாட் கைஸ். ஃபஸ்ட்டு கோல்டு, லேப்பஸ், அயன் எல்லாம் கிடச்சிருக்கு, பக்காவாக இருக்குது. கேண்டி பிக்காக்ஸ் கைஸ். வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஒரு சின்ன கட்டிங் மைண்ட் இன்னும் நிறைய மார்க் ஸ்பீக்கர் வெளியே வந்து வெடிச்சிடல பாருங்க வயசு. ஃபார்ம் கட்டலான்னு ஒன்றும் கூட முடிஞ்சலை, சொல்றது ஒன்றும் இல்லை. நமக்கு ஹேட்டட் மார்க் தெரியும். நிறைய பேருக்கு க்ரீப்பரை பிடிக்கும், அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கமெண்ட்ஸில் க்ரீப்பர் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதுவரை உங்களோட பேஸ் ஏதாவது உடஞ்சிருக்கா, இன்னும் உங்கள் ஹார்ட் கோர் வேர்ல்டு ஏதாவது இழந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன லாங் வீடியோ ஓ மை காட், எஸ் 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 ஓ மை காட், ஓ மை காட் அடிச்சு நம்ம 12 கம்ப்ளீட். 8 நாள் கைஸ் இந்த எபிசோட் 2. இந்த குவாலியை மட்டும் கரெக்டாக கைஸ். 1000 பிளாக்ஸ் உடச்சாச்சு. எஸ் எஸ். சரி கைஸ், நம்ம நிறைய கட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நேரம் ஆகும் வீடியோ இல்லைன்னா. லாஸ்ட் டைம் நல்லா தான் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த வாட்டியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக, லாஸ்ட் டைம் கடைசி நிமிஷத்துலாம் பண்ணி முடித்தேன் இந்த டாஸ்க் எல்லாத்தையும். மை காட், ஓ மை காட், இது மட்டும் ஒரு அயன் சோடுக்கு இருந்திருந்து. ஓ எஃபிஷியன்சி வாட் சொல்லி கிடச்சிருக்கு. அந்த அயன் இருக்குதான், அதை மெல்ட் பண்ண கடுப்பாக இருக்குது. அப்படியே உடையும், அதனால் ஏன் கோல்டுக்கு டியூரபிலிட்டி இல்லைன்னே தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.
அப்புறம் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, ஏன்னா ஊரில் சர்ச்சில் ஃபெஸ்டிவல் போய்ட்டுருக்கு, அதனால் வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. பட் லாங் வீடியோ கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன், ஏன்னா டைமே கிடைக்கிறதில்ல. இப்போலாம் சுத்தமாக டைம் கிடைக்காது. 10 டேஸ்க்கு 10 டேஸ் ஃபெஸ்டிவலாக. நான் கிறிஸ்டின் வர உங்களை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கிறிஸ்டின் கைஸ். அதுக்கு நீ ஹிந்து பீப்புள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா. கைஸ் லாஸ்ட் வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், எல்லாம் உங்களுக்காகன்னு சொல்லாத, அது நல்லா பண்ணி. சரி கைஸ், நீ உங்களுக்காகன்னு சொல்லாத கைஸ். கைஸ் நான் பேசுகிறது பிடிக்கலனா சொல்லிடுங்க. அடுத்த வீடியோ அப்படியே தொலைன்னு பேச மாட்டேன், வீடியோ ரொம்ப இழுக்க மாட்டேன். வீடியோ இழுத்தா ஒரு 1000 வியூஸ் போனால் நம்மளுக்கும் நல்ல அட்வான்டேஜ், எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். நிறைய மாடு வாங்கலாம். என்கிட்ட மாடு வாங்கணும், அதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட. உங்களுக்கே தெரியும் மாடு வாங்கணும்னு என்ன பண்ணணும். பட் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா நம்ம மாட்லேயே ரிலம்ஸ் போடலாம் கைஸ். ரிலம்ஸ்னால் நிறைய பேர் தெரியும், சர்வர் தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியும். ரிலம்ஸில் மந்த்லி எவ்வளோன்னு பார்த்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு என் சர்வர் அட்ரஸையும் போட்டு நான் கொடுக்குறேன். எங்களோட பர்சனல் சர்வர் பேசுது, மறக்காமல் வாங்க. உங்களுக்கு கூப்பிட்டேன்னா மறக்காமல் வாங்க. இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ தான், ஆட்ரோனஸ்னு ஒரு ஆப்பில் ஃப்ரீ சர்வர் தான் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு 100K கூட அந்த 1K அடித்தா போதும் கைஸ். 1K அடித்தா கண்டிப்பாக ரியல் ரிலம்ஸ் வாங்கி போட்டுருவோம் நாங்கள். அப்புறம் பேடி 2.0 எங்கள் ஃப்ரெண்டு தான், யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, மைண்ட் கிராஃப்ட் யூடியூபர் தான். அவர் இப்போ 10th படிக்கிறதுனால அவ்வளோ வீடியோ போட முடியல, சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். பேடி 2.0 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் இதோ 2 வாட்டி தான் போட்டிருக்காரு, எப்போவாத வீடியோ போடுவார், அதனால் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா மனசு. நிறைய அவர் தான் சர்வர் கொடுத்தது எங்களுக்குலாம், இப்போதைக்கு ஃப்ரீ பண்ணுற சர்வர், அவனால தான் வந்திருக்கு. அப்புறம் யூடியூப் சேனல் தொடங்க நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன், அதில் அவரும் ஒருத்தர். மறக்காமல் அவரை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேடி 2.0. ஓகே கைஸ், கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், நிறைய நேரம் வீடியோ போகுது. கைஸ் இந்த பிக்காக்ஸுக்கு ஸ்பீடாக பாருங்கள், இது என்னங்க நடக்குது? ஓ மை, இங்கே 1400 இந்த பிக்காக்ஸ்லாம் ரொம்ப ஈஸிங்க. இது உடச்சிட மாட்டேன் பாருங்கள், ஆனுவலில் கோல்டு யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி கைஸ், கோல்டு மெல்ட் பண்ணணும். கோல்டு எடுக்கணும், ஏன்னா இது ரிப்பேர் பண்ணணும். அயன் மெல்ட் பண்ணணும். அயன் வேறு அயன்ட்டு இருக்குமான்னு தெரியாது. ஆனுவல் பண்ண நிறைய அயன் வேணும், நான் பார்த்துட்டு இருக்கேன். அயன் இருக்கும்னு நம்புகிறேன். இருக்குமா கைஸ்? ஐயோ இருக்காது, எவ்வளோ அயன் ஒன்றே தெரியல கைஸ். ஓகே, gold. Look at the piece of cake. ஓகே, இதில் இருக்க லுட்லாம் இதில் இருக்கா? ஓகே கைஸ், கொஞ்சம் கோல்டு இருக்கு, அயனும் இருக்கு. அச்சாச்சி. ஓகே கைஸ், ஆனுவல் பண்ணிட்டு கொடுறேன். அப்புறம் டே 13 கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் கைஸ், டே 13 கம்ப்ளீட் ஆகி டே 14 தூங்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, நைட்லாம் வேலை பார்த்தேன், ஏதோ கையால் வேலையை வர மாதிரி இருக்குது. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோட லாங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ப்ளீஸ் இருந்தாலும் கைஸ், ஆனுவல் பண்ணியாச்சு பக்கா. இனிமே தாக்கலாம். அவ்வளோதான் கைஸ், வலிச்சாச்சு கைஸ். அவசரப்பட்டு பிக்கேக்ஸ் உடச்சிட்டேன் கைஸ்.
ஆனால் சல்லு சல்லு சல்லுச்சுன்னா உடச்சிது, பக்காவாக தான் உடச்சிது, அதில் எந்த குறையும் இல்லை. போனது தான் நம்ம. ஓ கைஸ் 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 அடுத்தது கைஸ். ஓகே. ஓ மை காடு, ஒரே 10 days சேலஞ்சில் 2 பேஸ் அதுக்குள்ளே 700 பிளாக் உடைச்சா சும்மாவா அதானே. இன்னும் 200 பிளாக் உடைச்சா ஃபஸ்ட்டு சேலஞ்ச் முடிஞ்சு இந்த இதோட. அதுக்கடுத்து ஒரு ஃபார்ம் கட்டணும். குவாலி மட்டும் நிறைய வரும். குவாலி ஸ்னோவி. ஓகே ஸ்னோவி பயம் கைஸ் டைமண்டே கிடைக்கல ஐஸ். குப்பையில் போடுங்க. கைஸ் இது என்ன லூட்டு கைஸ் டே 15 பொழிச்சிட்ருக்கோம். அதுக்கடுத்து நம்ம 1400 பிளாக்ஸ் ரீச் பண்ணிடும். ரொம்ப ஹேங் ஆகுது. இந்த மாட்டு பிடிக்கவே பிடிக்காது. என்னோட ஒரு 200 days ஹார்ட்கோர் வேலை அது கேவில் இருந்தேன் கைஸ். கேவில் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு மைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீப்பர் கிட்ட வெடிச்சது கைஸ். வெடிக்குது, அடிச்சு ஓடுறேன். அயன் ஆர்மர் கைஸ். என்னன்னா டைமண்ட் ஆர்மர் நல்லா அடி வாங்கிட்டேன். அயன் ஆர்மர் மாற்றி வச்சுருந்தேன். ஒரு 4-5 நாளோ கேவில் இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா க்ரீப்பர்ட்ட அடி வாங்கியாச்சு. சரி ஓடுறேன். கொஞ்சம் ஹார்ட் இருக்குது. ஒரு ஜாம்பி, பேபி ஜாம்பி 4 அடி போட்டது தான் உண்டு. அவ்வளோதான் கதை காலி. அதுக்கடுத்து ஸ்கெலிட்டன் வந்து மேட்ச் முடிச்சது. ஹார்ட்கோர் வேல்யூ வச்சு பீக்கன் கைஸ் பீக்கன் பண்ணதுக்காண்டி டைமண்ட் அடிக்கல. அதில் தான் போச்சு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அவங்க ஹார்ட்கோர் இழந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது வழி எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஆடி இருக்கோம். 10 நொடியில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கைஸ். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நடந்தனா என் நம்பிக்கையை விட்டு கொடுத்துறாதீங்க. உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹார்ட்கோர் வேர்ல்டில் யூடியூபர் கைஸ் பேர் தெரியல, அடுத்த வீடியோ சொல்கிறேன். என்னென்னா அவர் வந்து எண்டு டைமென்ஷனில் நம்ம சோலார் சிஸ்டமே ரெடி பண்ணிட்டார் பிளாக் வச்சு. எப்படின்னா ஒரு கிளிச்சினால தத்துட்டார் கைஸ். எப்படின்னா எலக்ட்ராவில் போய்ட்டுருக்கும்போது ஒரு கிளிச்சில் எலக்ட்ரா ஸ்பீடாகிடுச்சு. ஸ்பீடாகி போய் இடிச்சது வந்து அவ்வளோ கதை சர்வர் கதை. அந்த வேர்ல்டு ஹார்ட்கோர் வேர்ல்டு கதை முடிஞ்சு. அது எப்படின்னா ஒரு 2000 இயர்ஸ் அதுக்கே அவர் கஷ்டப்பட்டார். அதனால அவர் திருப்பி வீடியோ தான் போட்டிருக்காரு. திருப்பி அவர் ஒரு ஹார்ட்கோர் வேர்ல்டு வச்சுருக்காரு. அதே மாதிரி நம்மளை நம்பிக்கை கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட்கோர் வேர்ல்டை ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்களால பிரேக் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யார் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல முடியும். ஆனால் எனக்கும் அந்த அது நீங்கள் நினச்சா தான் முடியும். நீங்கள் நினச்சானா புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழத்தோடனே பேசுகிறேன், நினைக்காதீங்க. எல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான். சின்ன கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பிளாக் உடச்சான்னு பார்க்கல. ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். கைஸ் கட் பண்ணிக்கிறேன். கைஸ் ஸ்டோரேஜை பாருங்க. சொல்கிறது ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஃபில்லு. 1 பிளாக்கோட கஷ்டமே இப்போ தான் புரியுது. ஸ்டோரேஜ் ரொம்ப பெரிய கஷ்டம். இது வேறு வைக்கணும். என்னத்தை சொல்ல, எதுக்கு இவ்வளோ இருக்குது?
நான் கேட்டேனா கைஸ், நீங்களே சொல்லுங்க. இப்போ உள்ளே வரது ஸ்னோ பயம்ல ஏதுங்க உள்ளு, எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது. என்ன உள்ளே இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் பெட்டு போட்டுடலாம், அது மட்டும் ஒரு அட்வான்டேஜ். உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரேம் ஃப்ராக்ஸ் தெரியுமா? ஃப்ரேம் ஃப்ராக்ஸ் அன்ஸ்டேபிள் அசம்பிளி பிளேயர், அவர் தான் என்னோடய ஐடில். அவர் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஆட்டோ டப்பிங் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தாருன்னா உங்களால் முடிஞ்ச எங்களுக்கு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி தாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அன்ஸ்டேபிள் அசம்பிளி அப்படி சேனல்னு சொல்லி கொடுங்க. தேங்க்யூ ப்ரோ. அப்படி தான் உடச்சிட்ருக்கேன். இன்னொரு 100 பிளாக்ஸ் தான், ரெடி சேலஞ்ச் கம்ப்ளீட். காய்ஸ் ஒரு டாகி கைஸ் டேம் பண்ணிகிட்ருக்கோம். டேமேட் எஸ் டேம் ஆகிடுச்சு, டாகி டேம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம கூட பயணம் பண்ண எத்தனை டாகி உள்ள என்னன்னு இருக்கா கைஸ்? பார்த்தீங்களா? அது எஸ் குட்டி 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 குட்டி. இந்த டைம் அப்டேட் வந்ததுலேருந்து இந்த குட்டியை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே சேஃபான இடத்துல வச்சுருவோம். டாகி வாங்கடா வாங்கடா டே, வாங்கடா டே. நம்ம டாக் ஆர்மி க்ரியேட் பண்ணலாம் இதுங்களை வச்சு. ஓகே, வேலையை பார்க்குறேன். அவ்வளோதாங்க 19 and 23 நாள் மட்டுமே, அதோட எபிசோடு கம்ப்ளீட். டே 17 முடிச்சு நம்மளோட சாப்பிட்ற மாப்பெல்லாம் இருக்குது, எக்ஸப்ட் பிக்கு மட்டும் எல்லாம் இருக்குது. பார்த்துலாம் 2 நாள் இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃபார்ம் கட்டணும். வெறி இதை முடிச்சாச்சு சேலஞ்சை. ஃபுட்டு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு. கைஸ் டர்ட்டு தான் வேணும். ஓகே, அவ்வளோதான் தூங்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், டே 17 முடிஞ்சுது. இன்னும் 2 days அதோடி வேலை. காய்ஸ் லாஸ்ட் டே வாரத்துடைய வீடியோ ரொம்ப நேரம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 100 அப்படிங்கும்போது என்ன சொல்லுறதுன்னு தெரியல, அதுக்காண்ட வெயிட் பண்ணிட்டு 20 days முடிய போகுது. அது நினச்சும் பெருமையாக இருக்குது. இவ்வளோ அடித்து கைஸ் நல்ல இது கிடைக்கும் போது அவ்வளோதான். வேலை ஃபார்ம் ரெடி, ஃபார்ம் மார்க்ஸ் ரெடி. இப்போ நம்ம எல்லாம் வெயிட் பண்ணலாமா? எதுக்கு ஃபோன் பண்ணி எடுத்து சொல்லுங்க.
இந்த 11 to 2 சேலஞ்சஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த வீடியோவை முடிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. அப்படி என்ன பண்ணுறோம் நம்ம சேஃப்டி கோழி குட்டிட்டாச்சு. இன்னும் யார் மேலே தம்பி மன்னிச்சிருப்பா, நீ சிங்கிளாரு கொஞ்ச நாளைக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.